காவிரி கோதாவரி திட்டம், கல்விக்கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் வெளியிட்டார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1500 வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காவிரி கோதாவரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நீர் கொண்டு செல்ல நீர் மேலாண்மை திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை ரத்து செய்ய மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவித்த பன்னீர்செல்வம், நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் துறையிலும் இடஒதுக்கீட்டிற்கு புதிய சட்டம் இயற்ற வலியுறுத்தப்படும் என்றும், கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்த வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க மத்திய அரசிடம் குடியரசுத் தலைவரிடமும் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தமிழ் மொழியை மத்திய அரசு அலுவலகங்களில் அலுவல் மொழியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட வேளாண் மண்டலமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கைவிடப்பட்ட பெண்கள், வருமானமற்ற விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள், கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வாழும் உடலுழைப்பு தொழிலாளர்கள், ஆதரவற்ற முதியோர் ஆகியோருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1500 நேரடியாக அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தும் காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம். மாணவ மாணவியர்கள் இந்தியாவில் கல்வி பயிலுவதற்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் மற்ற வங்கிகளிலும் பெற்றுள்ள கல்விக் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும். இந்நிகழ்ச்சியில் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.